Very good morning, leaders. So, now Bala Vinayagam, Territory Manager. ஸோ எவ்ரி வீக் நம்ம Thursday மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டாக்டர் ரஞ்சன் சார் தலைமையில். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய மீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 499வது மீட்டிங், அதாவது நெக்ஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறது 500வது மீட்டிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து ஒரு 2-3 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங். ஸோ அந்த வகையில் நிறைய லீடர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில், நாலேஜ், இந்த இண்டஸ்ட்ரியோட அவங்களுடைய அனுபவம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாகவும், அதே மாதிரி நாலேஜ் வைஸ் பார்க்கும்போது ப்ராடக்ட், கம்பெனி, பிளான், சப்போர்ட் சிஸ்டம், ஸோ இதுவும் நம்மளுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்கான விஷயங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மீட்டிங்கை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்றதை விட இவருக்கு இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இவரை விட கிளியர் கட்டா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவர் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு ஃபினான்ஸ் ஓரியன்டாகவும் சரி, ஸோ ஒரு ஹெல்த்தியாகவும் சரி, அவருவே ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இன்னைக்கு நம்மளுக்கு இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா அவரோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா அவரு ஒரு எம்பிஏ இன் ஃபினான்ஸ்ல அவர் முடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஒரு சர்டிஃபைடு ட்ரேட் ஃபினான்ஸ் அட் ஐஐபிஎஃப்ல பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிப்ளமோ இன் இன்டர்நேஷ்னல் பேங்கிங் ஃபினான்ஸ், சர்டிஃபைடு இன் ஆப்ரேஷன் மாடல். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சர்டிஃபைடு இன்னைக்கு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவரோட கெரியர் ஓரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2000ல இவரோட கெரியரை அவர் ஒரு ப்ரைவேட் பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவர் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெப்டி வைஸ் பிரசிடென்ட்டா ஒரு பிரைவேட் பேங்க்ல அவருடைய கெரியரையும் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் லைஃப் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 22 வருஷமா ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இன்னைக்கு நம்மளுக்கான செஷனை கொடுக்க இருக்காரு. லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபினான்ஸ் கோச், பிஸ்னஸ் கோச், ஃபினான்ஸ் மென்டர், கார்பரேட் அட்வைசர். இன்னைக்கு ஜோன் செக்ரட்டரி அப்படிங்கிற பொசிஷன் ஜேசிஐல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல ஸ்டார் டைமண்ட் அப்படிங்கிற பொசிஷன்ல ரொம்பவே அழகா இன்னைக்கு அவர் மதுரையில ஒரு அழகான ஸ்டாக் பாயிண்ட்டும் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிஸ்னஸை எப்படி ப்ரொஃபஷனலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா கம்ப்ளீட் பக்கா ப்ரொஃபஷனல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவர் தான் இன்னைக்கான செஷன் எடுக்க போறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே ஒரு மைண்ட் ஓப்பனா இன்னைக்கான செஷனை ரொம்ப அழகா அட்டன் பண்ணுங்க. உங்க எல்லாருடைய சார்பாகவும் மிஸ்டர் சாம் சாரை நான் இன்வைட் பண்றேன். குட் மார்னிங் சாம் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். குட் மார்னிங் மிஸ்டர் பாலா. ஆடிபிளா இருக்குங்களா? ஆடிபிளா இருக்கு சார், ஆடிபிளா இருக்கு சார். தேங்க்யூ மிஸ்டர் பாலா. தேங்க்யூ சார். சார் உங்க சிஸ்டம்ல அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிருங்க சார். ஓகே பாலா, தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ இந்த மாலை வேளையில ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு டிஎக்ஸ்என் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னோட சீனியர் லீடர் எல்லாருக்கும் இந்த வேலை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா எனக்கு டிஎக்ஸ்எனை அறிமுகப்படுத்தின மேடம் வித்யா ஜோதிஷ் அவங்கள நான் என்னைக்கும் நன்றியா இருக்கிறேன். என்னோட ஆக்டிவ் அப்ளைன் மேடம் பரிமளம் கண்ணன் மேடமையும் எப்பயுமே நான் நன்றியா இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான ரூல்ஸ் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. நிறைய உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். அதுல சில முக்கியமான ரூல்ஸை நான் இன்னைக்கு பேசலான் இருக்கிறேன். ஸோ ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் போல. போல ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் சார், தெரியுது சார். தேங்க்யூ போல. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்னவா இருக்கும்னு நினைக்கீங்க? லைஃப்ல எது முக்கியம் நீங்க நினைக்கீங்க? தாராளமா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். லைஃப்ல எது முக்கியம்னு நினைக்கீங்க? டாப் ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும்? சேட் பாக்ஸ்ல போடலாமா? சத்தியமூர்த்தி கரெக்டா போட்டிருக்காங்க. சார் வந்து ஹெல்த், சூப்பர்.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இதுதான் எல்லாத்தோட டாப். ஏன்னா சித்திரம் இருந்தாதான், சோறு இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பில்லர் மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ஸ்கிரீனை பாருங்க. ஒருத்தருக்கு நல்ல அருமையான ஃபேமிலி இருக்காங்க, நல்ல ஜாப் இருக்குது, நிறைய பணம் வச்சிருக்காரு, நிறைய ட்ரீம்ஸோட இருக்கிறாரு. ஆனா ஒன்னா நம்பர் அவர் கேர் பண்ணலைன்னா இந்த எல்லா ஜீரோவுக்கும் வேல்யூவே கிடையாது இல்லையா? ஸோ இப்போ ஹெல்த்ன்னு பார்த்தோம்னா நம்மளோட கடவுள் வந்து நமக்கு வந்து கொடுத்த உடம்புக்கு வேல்யூவே கிடையாது. அன்லிமிட்டெட் வேல்யூன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் ஆர்கான் இருக்குது. பிரெயின், ஹார்ட், லங்ஸ், லிவர், கிட்னி, சிறுகுடல், பெருங்குடல். இது எல்லாத்தையும் நம்ம வேல்யூ பண்ணி மார்க்கெட்ல எம்ஆர்பி போட்டு வாங்க முடியுமா? ஏதாவது ஒன்று சேலஞ்ச் ஆனாலும் ரீப்ளேசபிள் இல்லை. ரீப்ளேஸ் பண்ணாலும் அது லைஃப் லாங்கா ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அப்படின்னா நம்ம இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? யோசிக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு பெரிய விஷயங்கள் கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம அதை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோம், அதை கண்டினியூ பண்றோம் லைஃப் லாங்கா ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தா இருக்கணும்னா 3 முக்கியமான விஷயங்கள். கரெக்டான உணவை சாப்பிடணும், உடம்புக்கு மூவ்மெண்ட் கொடுக்கணும், தூங்கணும். நல்லா பாத்தீங்கன்னா கடவுள் படைச்ச எல்லா கிரியேச்சருமே இந்த 3ஐயும் கரெக்டா பண்ணுது. வீட்டுல இருக்கிறது இல்ல, ஜங்கிள் இருக்கிறது, கடல்ல இருக்கிறது. ஒரு அதுக்குன்னு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடுது எல்லா உயிரினங்களும். அடுத்து ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்குதா? காக்கா கூட பறந்துகிட்டே இருக்கும், பறவை. மீன் வந்து ஸ்விம் பண்ணும். மிருகங்கள் என்ன பண்ணும்? மூவ் ஆகிட்டே இருக்கும், வேட்டையாடும், தண்ணி குடிக்க போகும். ஏதாவது எறும்பு கூட மூவ் பண்ணிட்டே இருக்கும். இது 2வது. 3வது, தூங்குற டைம்னு வந்துருச்சுன்னா யாராவது அதுக்கு சொல்றாங்களா தூங்கணும் அப்படின்னு சொல்லி? டயத்துக்கு என்ன பண்ணுது? தூங்குது. இந்த 3மே லைஃப்ல முக்கியமான விஷயங்கள் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த 3மே பண்ணாதது யாரு? யாராவது சொல்லலாமா? இந்த 3ம் தான் முக்கியம். எல்லாமே பண்றது, எல்லா உயிரினங்களும் பண்ணுது. இந்த 3ஐயுமே கரெக்டா பண்ணாத உயிரினம் யாருன்னு நினைக்கீங்க? சேட் பாக்ஸ்ல போடலாமா? ஹியூமன். கரெக்ட், வெரி குட். இதுதான். இந்த 3 தான் லைஃப்ல முக்கியம். இந்த 3லயுமே நம்ம என்ன பண்றோம்? காம்ப்ரமைஸ் பண்றோம். கரெக்டான உணவு எடுக்கிறோமா அப்படின்னா இல்ல. சோ ஏன் நம்ம ஆரோக்கியம் நம்ம குறையுது? WHO என்ன சொல்றாங்க? 2 காரணம் தான். டாக்ஸின் இம்பேலன்ஸ் ஆர் மால் நியூட்ரிஷன். இந்த 2 விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டா உணவுங்கிற பார்ட் நம்ம வந்து ஃபுல் மார்க் வாங்கிடுறோம் இல்லையா? சோ அந்த உணவுல ஒரு 3 விதமான ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கட்டை ஹீல் பண்ணணும். ஹீல் த கட்டு. கட்டு தான் நமக்கு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. சாப்பிட்ற உணவு எங்க போகுது? நேரா கட்டுக்கு தான் போகுது. கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் மாதிரி. கட்டு ஹெல்த் இருந்தாதான் நெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். அடுத்தது நமக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களும் உடம்புக்கு கொடுக்கணும். 3வது வந்து டாக்ஸினை டீடாக்ஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான பில்லர்ஸ், ஹெல்த் பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். கட்டை ஹீல் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னா பெஸ்ட் நம்ம வந்து டிஎக்ஸ்என் நோனி இருக்குது, டிஎக்ஸ்என் கொம்புச்சா இருக்குது. 2மே என்ன உணவு? வேர்ல்டு டாப் கிளாஸ் ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ். ஸோ நோனில என்ன பெனிஃபிட் இருக்கு? அதுல ஜீரோனின் அப்படின்னு இருக்கு. நம்ம நிறைய பழம் சாப்பிடுவோம். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம்னு. ஆனா அதுல ஜீரோனின் இருக்கா? இல்ல. இதுல ஜீரோனின் இருக்குது. இது என்ன பண்ணுது? நம்ம கட்டு எல்லாத்தையும் அற்புதமா ஹீல் பண்ணுது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் இதுல சில பெனிஃபிட்ஸை மட்டும் இதுல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கட்டை ஹெல்த் ஹீல் பண்றதுக்கு நோனி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட். 2வது என்னது? டிஎக்ஸ்எல் அருமையான உணவு கொம்புச்சா. நம்ம நிறைய பீவரேஜ் குடிப்போம், பெப்சி, கோக்குன்னு. அதுல ஏதாவது நமக்கு பெனிஃபிட் இருக்குதா? கண்டிப்பா இல்ல. கொம்புச்சால அல்டிமேட் கிளாசிக் ட்ரிங்க்ஸ் ஃபார் கட் ஹெல்த். இதுல இல்லாத பெனிஃபிட்டே கிடையாது. எவ்வளோ நம்மளோட ஸ்டொமக் வந்து ஒஸ்டா இருந்தாலும் இது வந்து ஹீல் பண்ணும். கட் இஸ் அ செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. கட்டு ஹெல்த்தா இருந்தாதான் பிரெயின் ஹெல்த்தா இருக்கும்.
ஸோ பிரெயினோட ஆணி வேரப்ப எங்க இருக்கு? கட்டுல இருக்கு. கட்டு ஹெல்த்தா இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கரெக்டான பசி இருக்கணும், டைஜஷன் கரெக்டா ஆகணும், கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது, தூக்கம் வரணும். இந்த 4 சிம்டம் தான் நம்ம கட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிடலாம். இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா, யாருக்கு தூக்கம் இல்லையோ, யாருக்கு டைஜஷன் இல்லையோ, யாருக்கு பசி இல்லையோ, அவங்களுக்கு எது போச்சு? ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணணும். ரெண்டாவது என்னது? இப்ப நம்ம என்ன மெயினா சாப்பிடுறோம்? யாராவது சேட் பாக்ஸ்ல போடலாமா? நம்மளோட உணவு முறைகளை காலையில இருந்து நைட் வரை என்னென்ன மெயினா சாப்பிடுறோம்? தாராளமா எல்லாரும் சேட் பாக்ஸ்ல போடலாம். என்னென்ன உணவுகள் சாப்பிடுறோம்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதிய லஞ்சு, நைட்டு டின்னர், என்னென்ன மெயினா சாப்பிடுறோம்? சேட் பாக்ஸ்ல போடலாம். இட்லி, தோசை கிஷோர் போட்டிருக்காரு. இட்லி, தோசை சத்யமூர்த்தி சார் போட்டிருக்காரு. சப்பாத்தி. ஓகே. ஸோ நம்ம எல்லாரும் இதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? கரெக்ட். இது எல்லாமே எதுல வருது? ரைஸ். இது எல்லாமே மாவு சத்துல தான் வருது இல்லையா? மாவு சத்து மட்டும் கொடுத்தா நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்காது. நம்ம உடம்புக்கு 3 விதமான சத்துக்கள் தேவைப்படுது. நேச்சுரல் ஃபேட், நேச்சுரல் புரோட்டீன், நேச்சுரல் விட்டமின், நேச்சுரல் மினரல்ஸ், நேச்சுரல் என்சைம்ஸ் அண்ட் ஆல் அதர்ஸ் 20. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபேட்டுக்கு என்ன எடுக்கிறது அப்படின்னா, வேர்ல்டுல தி பெஸ்ட் நேச்சுரல் ஃபேட் அது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில். டிஎக்ஸ்எல்ல என்ன அட்வான்டேஜ்? அதுல கனடர்மாவும் கலந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மதர் மில்க் வந்து நம்பர் ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு பெஸ்டான ஃபுட் எல்லாருக்கும் தெரியும். தாய்ப்பால் குடிச்ச குழந்தைங்க எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கும். அதுல லாரிக் அமிலம்னு இருக்குது, மோனோ லாரிக் அமிலம். அது இருக்கிற ஒரே உணவு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில். நம்ம எல்லாரும் 2 வீலர் வச்சிருப்போம், கார் வச்சிருப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க ஆயில் சர்வீஸ் பண்ணுவோமா? நம்ம உடம்புக்கு என்னைக்காவது ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்கிறோமா? இல்ல. குட் ஃபேட் இருந்தாதான் எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகும். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அப்சர்வேஷன் நடக்காது குட் ஃபேட் இல்லைன்னா. நரம்பு மண்டலத்தையும் இம்யூன் சிஸ்டத்தையும் பெஸ்டா பாதுகாக்கிறது எது? எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில். ஏஜ் ஆச்சுன்னா ஞாபக மறதி, எல்லா பிரச்சனைகளும் வரும். ஏன்? பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் வந்து வீக் ஆகுது. அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுது. டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் பாத்தீங்கன்னா ஆன் த எர்த்ன்னு சொன்னோம்னா குட் ஃபேட் வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில். சரி, குட் ஃபேட் பார்த்துட்டோம். அடுத்து புரதச்சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ். அதுக்கு என்ன சாப்பிடுறது? நம்ம என்ன நினைப்போம்? பாசிப்பயிறு இதெல்லாம் சாப்பிட்டா புரோட்டீன் இருக்குன்ட்டு. இன்னைக்கு சாப்பிடுற உணவுல முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பனைமரத்தை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே மரபணு மாற்றம் பண்ணியிருக்காங்க. மரபணு மாற்றம்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஹைபிரிட்னு சொல்லலாம் ஃபேஷனா. அது மாதிரி அது இல்ல. அதுதான் மரபணு மாற்றம் இல்லையா? ஸோ அதுக்கு என்னது சாப்பிடுறது? கியூன் ஆஃப் நியூட்ரிஷன். அது என்னது கியூன் ஆஃப் நியூட்ரிஷன்? சூப்பர் ஃபுட் ஆன் த பிளானட். அது என்னது? சொல்றது யாரு? WHO ஸ்பைரோலினா. டிஎக்ஸ்என் ஸ்பைரல்னால என்ன பெனிஃபிட்? 100% அவங்க வந்து மதர் கல்ச்சர் வச்சு பண்றாங்க. கெமிக்கல் எதுவுமே இல்லாம பண்றாங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. புரதச்சத்து 70% இருக்கு. ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. இது எவ்வளவு சாப்பிடுறது? காய்கறி நம்ம கிலோ கணக்கா வாங்கி சமைப்போம். இது கிலோ கணக்கெல்லாம் வேண்டியதில்லை, கிராம் கணக்கா சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 3 கிராம் எடுத்தாலே 3 கிலோ வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு ஈக்குவல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட். நம்ம நியூட்ரிஷனை பார்க்கறதே இல்லை. வி ஆர் ஜஸ்ட் ஃபில்லிங் அவர் ஸ்டொமக், நாட் வித் நியூட்ரிஷன். நிறைய சாப்பிடுறோம், பட் நியூட்ரிஷன் இருக்கா? இல்ல. நாசா விஞ்ஞானிகள் இதை ஒன் ஆஃப் த முக்கியமான உணவா சாப்பிடுறாங்க. ஸோ அடுத்து என்னது? 3வது ஸ்டெப் டாக்ஸின். சாப்பிட்ற உணவுகளை ஃபுல்லா கெமிக்கலா தான் சாப்பிடுறோம். ஒண்ணு சத்துக்கள் இல்ல, ரெண்டாவது கெமிக்கல், பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே லோட்ஸ் அண்ட் லோட்ஸா போகுது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மருந்து தான் சைடு எஃபெக்ட். இல்ல, இன்னைக்கு உணவு தான் சைடு எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் கெமிக்கல். அதை எப்படி ஹீல் பண்றது? பெஸ்ட் ஹெர்ப் ஆன் த எர்த் அப்படின்னா மிராக்குலஸ் கிங் ஆஃப் ஹெர்ப் கனோடர்மா. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கனோடர்மா வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதுல ஒரு 5 விதமான பெனிஃபிட் மட்டும் நம்ம இதை பண்றோம். ஃபர்ஸ்ட்
உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுது. அதுக்கு பேரு பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்க. வேற எந்த உணவும் டாக்ஸினை டீடாக்ஸ் பண்ணாது. வேப்பெண்ணெய் சாப்பிட்டா வயிறு தான் கிளீன் ஆகும். பட் டாக்ஸின் என்ன ஆகாது? டீடாக்ஸ் ஆகாது. பிளட் சர்க்குலேஷனை ஹார்ட்டுக்கு முதற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணுது. ஹார்ட்ல தான் இன்னைக்கு வந்து மெயின் நம்மளோட உறுப்பே ஹார்ட் தான், கிரிட்டிக்கல் ஆர்கான்ல. அதுக்கு போற பிளட் சர்க்குலேஷனை கூட கரெக்ட் பண்ணுது. இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி கேன்சர். இன்னைக்கு கேன்சர் 3வது பெரிய நோய் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி எங்கேயாவது கேட்டிருப்போம் கேன்சர்னு. இன்னைக்கு பாருங்க, நான் உங்களை பயமுறுத்த சொல்லல. ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்றது இன்னைக்கு ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட். அப்ப என்ன அர்த்தம்? கேன்சர் நிறைய கூடிக்கிட்டு இருக்குது. 2020லயே 6ல் ஒருத்தர் கேன்சர்ல இறந்துகிட்டு இருக்காங்க as per WHO ரிப்போர்ட். ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்றது? கனடர்மா வில் ஹெல்ப் ஃப்ரம் ப்ரிவென்டிங் கேன்சர் ஆல்சோ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டிலேயிங் ரீடைனிங் யூத்ஃபுல்னஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்கும்? எங்காவே இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், எனர்ஜியா இருக்கணும்னு. அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஃபுட்டை மெயினா பார்த்துட்டோம். டிஎக்ஸ்என் என்ன நமக்கு அட்வான்டேஜ்? வேர்ல்டு லார்ஜஸ்ட் கனடர்மா கம்பெனி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்பைருலினா ப்ரொடியூசர், வேர்ல்டு லார்ஜஸ்ட் நோனி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் நம்ம கம்பெனி டாப். கெமிக்கல் கிடையாது, வேர்ல்டு பெஸ்ட் ஆர்கானிக் ஃபுட் மால்னு சொல்லலாம். இது மட்டும் இல்ல, எல்லாமே இருக்குது. யூ நேம் இட், வி ஹேவ் இட். இதுதான் டிஎக்ஸ்எனோட முக்கியமான விஷயம். என்னனாலும் நம்ம கண்ணுல பாக்குறது டிஎக்ஸ்என்ல இருக்குது. எதுலையுமே கெமிக்கல் இல்ல, 100% ஆர்கானிக். ஸோ இவ்வளவு பெரிய அற்புதமான உணவு நம்மகிட்ட இருக்குது. சரி, உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். உணவு மட்டும் சாப்பிட்டா போதுமா? ரெண்டாவது என்ன பில்லர்? மூவ்மெண்ட். பிசிக்கல் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். மூவ்மெண்ட் இல்லைன்னா நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷனே நடக்காது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு 80% வாட்டர் தான் இருக்குது. ஸோ எப்படி பிளட் சர்க்குலேஷன் நடக்கும்? நிறைய மூவ்மெண்ட் இருக்குது. அதுல சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் என்னது? வாக்கிங். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. அதுல ஒரு மணி நேரமாவது நம்ம உடம்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? ஒரு 45 மினிட்ஸ் ஆவது நம்ம வாக்கிங் போலன்னா ஆக்சுவலா நம்ம சீட்டிங் பண்றோம்னு அர்த்தம் நம்ம உடம்ப. வாக்கிங் பண்ணலைன்னா கண்டிப்பா நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வாக்கிங்கை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமானது. மூணாவது பில்லர் தூக்கம். இதுதான் எல்லா உயிரினம் பண்றது, நம்மள தான் பண்ண போறோம். ஸோ தூக்குறதுக்கு என்ன இது? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 7 to 8 ஹவர்ஸ் தூங்கணும். தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி கேட்ஜெட்ஸ் எதுவும் பார்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவு தூங்குறதுக்கு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டொமக்கை எம்டி பண்ணிடணும். ஒரு 6 மணிக்குள்ள சாப்பிட்டா 10 மணிக்கு ஸ்டொமக் எம்டி ஆகிடும். ஸோ இந்த மூணுமே யாரு கையில இருக்கு? கரெக்டான உணவை சாப்பிடுறது, வாக்கிங், உணவு, உழைப்பு, உறக்கம்னு சொல்லலாம். யாரோட கையில இருக்கு? டாக்டர் கையில இருக்கா? நம்ம கையில இருக்கா? இதை ஃபாலோ பண்ணிட்டா எல்லாருமே ஆரோக்கியமா ஃபிட்டா இருக்கலாம். இதுக்கு டிஎக்ஸ்என் உணவுகள் நம்பர் 1 ரீசன். அது இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஜெயிக்க முடியாது. பிளஸ் லைஃப் ஸ்டைல். சிலவங்க நினைப்பாங்க டிஎக்ஸ்என் உணவுகளை மட்டும் சாப்பிட்டா போதுமா? இல்ல, டிஎக்ஸ்என் உணவுகள் முக்கியம், லைஃப் ஸ்டைலும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ஷேரிங்காக போடுறேன். இதான் நான் டிஎக்ஸ்என் உணவுகளை ஃபாலோ பண்ண முடியாம இருந்த போட்டோ. இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. டிஎக்ஸ்என் ஃபுட்ஸ் பிளஸ் லைஃப் ஸ்டைல். இதான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் வந்து ஒபிசா இருந்தேன். எனக்கு வந்து டைஜஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு, பைல்ஸ், நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஐ வாஸ் ஒபிஸ். ஒபிசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். சொல்றது யாரு? WHO. நம்ம சொல்லல. ஒபிசிட்டி வந்துருச்சுன்னா அஸ்திவாரம் போட்டுட்டோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் நல்லா ஃபிட்டா இருக்கேன், அதனால என்ன? நோ, எனி டைம் எக்ஸ்போஸ் டு கிரிட்டிக்கல் டிசீசஸ். நான் மட்டும் இல்ல, என்னோட சன்னு என்ன மாதிரி தான் சன்னு இருந்தாரு. ஸோ அவர் பாருங்க, லைஃப் ஸ்டைலை மாத்தி டிஎக்ஸ்என் ஃபுட் எடுக்கிறப்போ. ஸோ ஹெல்த் இஸ் அவர் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. நெவர் எவர் காம்ப்ரமைஸ் ஆன் ஹெல்த் மேட்டர்ஸ். இது ரூல் நம்பர் 1. ஸோ இது இப்போ நான் என்னோட டிஎக்ஸ்என்ல நம்ம டாக்டர் ஃபிர்தோசன் இருக்காங்க, நம்ம டாக்டர் ரஞ்சன் டாக்டர் மாதிரி சாரும் ஒரு சீனியர் மலேசியால இருக்காங்க. இந்த வேலையில நான் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டிஎக்ஸ்என் ஃபுட்டு எல்லாத்தையும் எனக்கு அறிமுகப்படுத்தினது என்னோட அப்ளைன்ஸ். லைஃப் ஸ்டைலை அறிமுகப்படுத்தினது டாக்டர் ஃபிர்தோஸ். அவங்களுக்கு இந்த வேலையில இன்னைக்கு நன்றியா இருக்கிறேன். அதான் அந்த போட்டோவை காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 என்னது? ஹெல்த் நமக்கு முக்கியம். அடுத்து என்ன முக்கியம்? ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபோக்கஸ் ஏரியா. ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ்னா என்ன அப்படின்னா,
நம்ம என்ன பண்ணணும், எங்க போகணும், ஒய் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு 5 விதமான முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸ்பெசிபிக்கா இருக்கணும். நான் லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும், நான் ஜெயிக்கணும், இதெல்லாம் என்னது? இட் இஸ் நாட் ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக்கா இருக்கணும், மெசரபிளா இருக்கணும், அட்டைனபிளா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும், டைம் பவுண்டா இருக்கணும். அதான் ஸ்மார்ட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் டிஎக்ஷன்ல? இல்லைன்னா ஜென்ரலா கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? எஸ் நோ போடலாமா? ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோ போடுங்க. சூப்பர். சத்தியமூர்த்தி சார் எஸ்ன்னு போட்டிருக்காரு. சூப்பர், வாழ்த்துக்கள். கிஷோர் எஸ்ன்னு போட்டிருக்காரு, வாழ்த்துக்கள். அவ்வளவுதானா? அனிதா தேவ் மேடம் போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ரொம்ப முக்கியம். அதுல லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம்னு பிரிச்சுக்கிடலாம். இது நம்ம டிஎக்ஸ்என் மீட்டிங்ல இருக்கிறோம். அதனால ஒரு உதாரணத்துக்கு நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எப்படி இருக்கணும்னா, டேட் இருக்கணும், என்ன ஆகணும்னு டெசிக்னேஷன் இருக்கணும், அமௌண்ட் இருக்கணும். டேட்டு, என்ன ஆகணும், அமௌண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27 ஷார்ட் டேர்ம் கோல், 30 மீடியம் டேர்ம், 33 லாங் டேர்ம் கோல். உதாரணத்துக்கு நீங்க இதுக்கு முன்னாடி கூட குரோனோ பர்ஸ்ட் ஆகலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் அதை போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த கோலை எழுதி என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் மிரர்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்? லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அது என்ன லா ஆஃப் அட்ராக்ஷனு? நம்ம என்ன பார்க்குறோமோ அதுதான் மூளை செயல்படுத்தும். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இதை டெய்லி 3 டைம்ஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன ஆகணுங்கிறத கோல் கிளாரிட்டியோட இருக்கிறவங்க தான் லெஜெண்ட்ஸ் ஆவாங்க. மீதி எல்லாம் லெஜெண்ட்ஸ் ஆக முடியாது. ஸோ இது முக்கியமான விஷயம், ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். 3வது ரூல் போலாமா? ரைட். 3வது ரூல் என்னது? பினான்சியல் ஃப்ரீடம். இது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ரூல். இன்னைக்கு பினான்சியல் ஃப்ரீடம் இருக்கிறவங்க வேர்ல்டு பாப்புலேஷன்ல நாட் ஈவன் 1% சொல்றாங்க. நம்ம 1% ஆகுறதுக்கு டிஎக்ஷன்ல அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அது எப்படின்னு பாத்துடலாம். சரி, இது இந்த பிக்சர் பாருங்க. இது ஒரு குட்டி ஸ்டோரியோட அந்த கதையை சொல்றேன். ஒரு வில்லேஜ்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ட்ரிங்கிங் இதை வாட்டர். கட் பண்ணி வச்சிருவோம். இதை கட் பண்ணி வச்சிருவோம். யாரையாவது மீட்ல போட்டுறீங்களா பாலா? ஓகே, தேங்க்யூ. ஸோ கொஞ்சம் எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வில்லேஜ்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஒரு 20 வீடு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். 2 யங்ஸ்டர் இருந்திருக்காங்க. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆறு இருந்திருக்கு. அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். 2 பேர்ல ஒருத்தர் லெஃப்ட்ல இருக்காரு, ரைட்ல இருக்காரு. இவரை ஆக்டிவ்னு வச்சுக்கிடுவோம், இவரை பாசிவ்னு வச்சுக்கிடுவோம். இவர் என்ன பண்ணிருக்காரு? ஆக்டிவ் நான் டெய்லி போய் தண்ணி எடுத்துட்டு உங்க 20 வீட்டுக்கு தண்ணி கொடுத்துட்றேன், ஒரு குடத்துக்கு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு நாளைக்கு 20 ரூபா கிடைக்கும் ஒரு வீட்டுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தா. அப்ப 20 வீட்டுக்கு எடுத்து கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? 400 ரூபாய் கிடைக்கும். இவர் டெய்லி போயிட்டு போயிட்டு எடுத்துட்டு வரணும். ஒரு நாள் லீவ் போட்டாலும் அன்னைக்கு இவருக்கு வருமானம் கிடையாது. ஒரு 5 வீட்டுக்கு தண்ணி கொடுக்கலனாலும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சோ அப்போ இவர் ஆக்டிவா ஓடுற வரதான் வருமானம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் ஓட்டம் நின்னாலும் வருமானம் நின்றும். இதுதான் ஆக்டிவ் இன்கம். இப்ப நம்ம பண்ற பிசினஸ நீங்க கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பாருங்க. நம்ம ஒண்ணு எம்ப்ளாயியா இருப்போம், இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதர் தான் டிஎக்ஸ்என் இல்லையா? நீங்க ஒரு 6 மாசம் சீட்டுக்கே வரல, இல்ல 6 மாசம் ஜாபுக்கு போல, நம்மளோட வருமானம் என்ன ஆகும்? கூடுமா குறையுமா? சேட் பாக்ஸ்ல போடலாமா? நான் 6 மாசம் சீட்டுக்கே போலங்க, நான் பெரிய பிசினஸ் பண்றேன், பிசினஸ் ஓனரு, நான் எம்டி, ஆனா 6 மாசம் நான் சீட்டுக்கே போல, என்னோட வருமானம் கூடுமா குறையுமா? சேட் பாக்ஸ்ல போடலாமா? லெஸ்ன்னு போட்டிருக்காங்க. வருமானம் ஆக்சுவலா ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரைட். ரைட் சைடு என்ன பண்ணிருக்காரு? இவர் ஸ்மார்ட் ஒர்க். எப்பயுமே ஸ்மார்ட்னஸ் வில் பீட்ஸ் த ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட்னஸ், அது என்ன ஸ்மார்ட்னஸ்? இவர் 5 கிலோமீட்டர் தள்ளி ஆறு இருக்குது, அங்க இருந்து ஒரு 10 இன்ச் பைப் லைனை ஸ்ட்ரெயிட்டா கொடுத்து எல்லார் வீட்டுக்கும் டேப்பை போட்டு விட்டுட்டாரு. திரும்ப சொல்றேன், 10 இன்ச் பைப்பை 5 மீட்டருக்கு லே பண்ணி எல்லார் வீட்டுக்கும் டேப் போட்டு விட்டுட்டாரு. விட்டுட்டு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க, எனக்கு பேமெண்ட் ஜிபே பண்ணிருங்க. இவர் டெய்லி வில்லேஜுக்கு வரணுமா? டெய்லி தண்ணியை தூக்கணுமா? வேண்டியதில்லை. இதுல யார் இதுல ஸ்மார்ட்? பாசிவ் இன்கம் தான் ஸ்மார்ட். ஸோ அதான் பாசிவ் இன்கம் இஸ் பைப்லைன் இன்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு டிஎக்ஷன்ல 100% வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னு பாருங்க.
இப்போ நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கிறோம், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம். டிஎக்ஷனை ஃபுல் டைம் பண்றவங்களும் பண்றோம், வேற பிசினஸும் பண்றோம். நம்ம என்ன பிசினஸ் பண்ணாலும் அதை 2 கேட்டகரியா பிரிச்சிடலாம். ரெட் ஓசன் மார்க்கெட், ப்ளூ ஓசன் மார்க்கெட். அது என்ன ரெட் ஓசன் மார்க்கெட்? எந்த பிசினஸ்ல காம்படிஷன் இருக்குதோ அது ரெட் ஓசன். இப்ப சண்டை போடுறப்ப என்ன வரும்? ரத்தம் வரும் இல்லையா? அந்த மாதிரி எந்த பிசினஸ்ல பிரைஸ் காம்படிஷன் இருக்கோ, ஹைலி சேச்சுரேட்டட் மார்க்கெட்டோ, அது வந்து ரெட் ஓசன் மார்க்கெட். ப்ளூ ஓசன் மார்க்கெட்னா என்னது? நான் எக்ஸிஸ்டிங் காம்படிஷன். காம்படிஷனே இல்ல. இதான் பாருங்க, ஒரு சின்ன இது லெஃப்ட் சைட்ல ஒரு 3 நோஞ்சா மீன் இருக்கு. நல்ல மீன் கூட இல்ல அது இல்லையா? நோஞ்சா மீன். அந்த 3 மீனை பிடிக்கிறதுக்கு எத்தனை ஹூக் போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லா பிசினஸ்லயும் ஒரு கஸ்டமரை 20 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? ப்ளூ ஓசன் பாருங்க, நோஞ்சா மீன் இல்ல, ஹெல்த்தியான மீன். ஒரு மீன் இல்ல, நிறைய மீன் இருக்கு. ஆனா யார் இருக்காங்க? ஒருத்தர் தான் இருக்காரு. அதுதான் ப்ளூ ஓசன் இண்டஸ்ட்ரி. அதுக்கு என்ன டெஃபினிஷன்? லெஸ் காம்படிஷன், லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நோ பிரைஸ் வார். பிரைஸ் வாரே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, காம்படிஷனும் கம்மி. மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அக்ராஸ் த குளோப். நம்ம இங்க இருந்து எங்கனாலும் பிசினஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு டீலர்ஷிப் எடுப்போம், 5 கிலோமீட்டர் தாண்டி லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நிறைய பேர் பிரான்ச்சைஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, வருமானம் எல்லாத்தோட அதிகமா இருக்கணும். குறைஞ்சது 20% இருக்கணும் நெட் ப்ராஃபிட். அடுத்து நோ லாஸ் பிசினஸ் பட் ஒன்லி ப்ராஃபிட். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருந்தா அது வந்து ப்ளூ ஓசன் இண்டஸ்ட்ரி. அடுத்து ரொம்ப முக்கியம், ஒன் டைம் எஃபர்ட் பட் ஜெனரேஷன் டுகெதர் இன்கம். இதுதான் என்ன இன்கம்? பாசிவ் இன்கம். இதெல்லாம் எங்க கிடைக்குது? டிஎக்ஸ்எல்ல கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஎக்ஸ்எல்ல 3 விதமான வருமானங்கள் இருக்கு. குட் இன்கம் அப்படின்னா ஆக்டிவ் இன்கம். நம்ம ரீட்டைல் ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு சேல் பண்றோம், 20% வருமானம் இருக்குன்னா 10,000 ரூபாய். இது ஆக்டிவ் இன்கம். அடுத்து 2 விதமான இன்கம் இருக்கு, பாசிவ் இன்கம், செக்யூர்டு இன்கம். இந்த 2 இன்கம் எந்த பிசினஸ்லயும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டுல எவ்வளவோ பிசினஸ் இருக்கு, அதர் தன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எந்த பிசினஸ்லயும் பாசிவ் இன்கமும் கிடையாது. டிஎக்ஸ்எல்ல செக்யூர்டு இன்கமும் இருக்கு. டிஎக்ஸ்எல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 9 விதமான வருமானங்கள் இருக்கு. ஏன் டிஎக்ஸ்என் பண்ணணும்? வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டிஎக்ஸ்என்? நோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் டு ஸ்டார்ட் தி பிசினஸ். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை ஆரம்பிச்சா கூட, ஒரு பேக்கரி ஆரம்பிச்சா கூட 5 to 10 lakhs தேவைப்படும். இது போக ஓவர் ஹெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, கடை ஓடுதோ ஓடலையோ, வேலைக்கு இருக்கவங்களும் சேலரி கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும், கரண்ட் பில் எல்லாமே கொடுக்கணும். இதுல என்ன? ஜஸ்ட் சேஞ்சிங் த பிராண்ட், யூ கேன் ஸ்டார்ட் த பிசினஸ். வேற ஏதாவது பெருசா பண்ணணுமா? நம்ம மாசத்துக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஜஸ்ட் சேஞ்சிங் த பிராண்ட். யூ ஆர் யுவர் ஓன் பாஸ். இது யாரும் நமக்கு பாஸே கிடையாது இல்லையா? எம்ப்ளாயினா என்னது? எஸ். என்ன சொன்னாலும் பாஸ் என்ன சொன்னாலும் கேட்கணும். ஜஸ்ட் ஒபே யுவர் பாஸ். ஜஸ்ட் ஒபே யுவர் பாஸ். அதுதான் ஜாப்னு சொல்லுவாங்க. நோ டைம் லிமிடேஷன். எப்பனாலும் பண்ணலாம். மார்னிங் பண்ணலாம், as per our convenience நம்ம பிசினஸ் பண்ணலாம். அப்சல்யூட்லி நோ ரிஸ்க். ஏன் ரிஸ்க் இல்ல? எக்ஸ்பென்சஸே இல்ல. அப்ப எப்படி ரிஸ்க் இருக்கும்? ஒன்லி ப்ராஃபிட் தான். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு கோல்டு பிசினஸ் பண்ணலாம், டைமண்ட் பிசினஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எம்டியா கூட இருக்கலாம். அவருக்கு ஹெல்த் கிடைக்குமா? கிடைக்காது. டிஎக்ஸ்எல்ல ஹெல்த் ஃபேமிலிக்கே கிடைக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தி ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அவங்க ஜெனரேஷனே பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பெட்ரிட்டன் ஆயிட்டாருன்னா அந்த என்டையர் ஃபேமிலி கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இன்னைக்கு டேட்டா படி. ஒரு 30 நாளைக்கு மேல ஒருத்தரை கவனிக்க முடியாது. எத்தனை தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குது. லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்கு டிஎக்ஸ்எனை தவிர இன்னைக்கு நோ அதர் வே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன அட்வான்டேஜ்? இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷன் த்ரூ ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட். நம்ம இங்க இருந்து 150 நாட்டுல நம்மளோட பிசினஸ பண்ணலாம். இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது இருக்குமா? பிரான்ச்சைசி எடுத்தா 5 கிலோமீட்டர் தாண்டி பண்ண முடியாது இல்லையா? இப்ப நம்ம ஏதாவது ஜாப்ல இருப்போம், இல்ல பிசினஸ் பண்ணுவோம், அதோட சேர்த்து பார்ட் டைமா பண்ணலாம். கிட் பண்ணணும் நீட் இல்ல. என்னைக்கு டிஎக்ஸ்என் வருமானம் உங்களுக்கு ஒரு 3 மடங்கு இப்ப இருக்கிறதோட அதிகமா வருதோ அப்ப ஃபுல் டைமா தாராளமா பண்ணலாம். இது ஹோம் பேஸ்ட் பிசினஸ். இது என்ன பிசினஸ்? உணவு பிசினஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி. உலகத்துல எந்த இண்டஸ்ட்ரினாலும் சர்வே ஆகாம போகலாம், உணவு இண்டஸ்ட்ரி என்னைக்குனாலும் சர்வே ஆகும். ஏன்னா
உயிரினம் இருக்கிற வரை உணவுக்கு நீடு இருக்கு. டிஎக்ஸ்என் உணவு ரெடி பண்ற கம்பெனி. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணுமா? நீட் படிக்கணும், காம்படிஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். சரி, அப்படியே போனாலும் எவ்வளவு சேலரி கிடைக்கும்? 30,000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு நோ குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஜஸ்ட் 18 இயர்ஸ் எனஃப். இவ்வளவு பெரிய வாய்ப்பு டிஎக்ஸ்என் கொடுக்காங்க. ஒரு 5 இயர்ஸ் சின்சியரா ஒர்க் பண்ணா மினிமம் ஒரு 3 lakhs ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி டிஎக்ஸ்என்ல இருக்கு. அதுதான் ரிட்டையர் யங் அண்ட் வெல்த்தின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த பைப் லைனை போடுறதுக்கு அவருக்கு ஒரு 6 மாசம் ஆயிருக்கலாம். இதே மாதிரி நீங்க ஒரு 6 இயர்ஸ் சின்சியரா ஒர்க் பண்ணா போதும், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், பினான்சியல் ஃப்ரீடம் ஆகலாம், லீவ் லெகசி, ஒரு சரித்திரம் படைச்சிட்டு நம்ம போவோம். ஒய் டிஎக்ஸ்என் பண்ணணும்? வெரி பவர்ஃபுல் ரீசன்ஸ். லைஃப் லாங் ஹெல்த் கிடைக்கும். எந்த பிசினஸ்லயும் ஹெல்த் கிடைக்காது நமக்கு, அதை கொடுத்து வாங்கவும் முடியாதுன்னு பார்த்துட்டோம். டென்ஷன் ஃப்ரீ லைஃப். ஏன் டென்ஷன் வருது? ஆரோக்கியம் இல்லாம போகுது, பணம் இல்லை. இது ரெண்டு இல்லைன்னா டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுல ரெண்டுமே இருக்குது. பாசிவ் இன்கம் இருக்கு. டிசீஸ் ஃப்ரீ லைஃப். ஃப்ரீடம் ஃப்ரம் பாஸ். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. ஷெட்யூல்டு ஒர்க் கிடையாது. திங்கக்கிழமை காலையில நீங்க வந்து மேட்னி ஷோ போகணுமா, போயிட்டு வரலாம். பெர்மிஷன் போடணுமா, பாஸ்ட கேட்க வேண்டியது இல்லை. டைம் ஃப்ரீடம் இருக்கு, மணி ஃப்ரீடம் இருக்கு, ரெகக்னிஷன் இருக்கு, 20 விதமான ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. க்ரௌன் அம்பாஸ்டர் வர நிறைய நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்பீக்கர் ஆகலாம். நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. ஏன்னா டிஎக்ஸ்என் வந்து நமக்காக வளர்றது கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கரெக்டான பாதையில கொண்டு போகக்கூடிய பிசினஸ். லைஃப்ல எல்லாருக்கும் மூணு முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. ஆரோக்கியம் தேவைப்படுது, மகிழ்ச்சி தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. இது மூணுமே எதுல இருக்குது? டிஎக்ஸ்என்ல இருக்குது. ஸோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வர்ற அளவுக்கு உள்ள பிசினஸ். இது வந்து கெத்தா பண்ண வேண்டிய பிசினஸ், யாரையும் போய் கெஞ்ச வேண்டிய பிசினஸ் கிடையாது. ஸோ ஃபுல் டைம் பேரண்டாவும் இருக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு துக்ககரமான விஷயம், ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு காலையில இருந்து நைட்டு வரை வேலை பார்க்கணும். ஒரு டீச்சர் என்னமோ. குழந்தைகளை பார்க்க முடியுமா? பேரண்ட்ஸை பார்க்க முடியுமா? அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அன்னைக்கு லீவ் போட முடியுமா? பெர்மிஷன் போட முடியுமா? இதுல எல்லாமே கிடைக்கும். ஃபுல் டைம் பேரண்டாவும் இருக்கலாம். ஏன்னா இட் இஸ் ஹோம் பேஸ்டு பிசினஸ். ஸோ இவ்வளவு அற்புதமான நன்மைகள் இருக்கு. ரைட். இப்ப 4ஆம் நம்பர் ரூலுக்கு போகலாம். ரூல் நம்பர் 4. யுவர் நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க். தனிமரம் தோப்பாகாது. காம்படிஷன் டு கொலாபரேஷன் சொல்லலாம். தனியா ஜெயிக்க முடியுமானா இந்த உலகத்துல ஜெயிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இதைதான் இவரும் சொல்றாரு. யார் சொல்றா? மிஸ்டர் பால் ஜெயின் பில்சர், எக்கனாமிக் அட்வைசர் டு மெனி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவ்வளவு ஹைலி பவர்ஃபுல் எக்கனாமிஸ்ட். அவர் என்ன சொல்றாரு? 2010க்கு அப்புறமா 2 இண்டஸ்ட்ரி தான் குரோயிங் இண்டஸ்ட்ரி. நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரி. இது ரெண்டுமே எதுல இருக்கு? டிஎக்ஸ்என்ல மட்டும்தான் இருக்குது. 100% கெமிக்கல் இல்லாத உணவு டிஎக்ஸ்என் மட்டும். வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, இட் இஸ் நாட் இல்னஸ் இண்டஸ்ட்ரி. டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரி. டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் டிஸ்ட்ரிபியூஷன். 2 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. கன்வென்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன், விளம்பரத்தை பார்த்து பிராண்ட் அம்பாஸ்டர் பார்த்து வாங்குறது என்னது? கன்வென்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுல என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்க போகுது? மிடில் மேன் ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 40% போயிடும். பிராண்ட் அம்பாஸ்டர் இருப்பார், சல்மான் கான், ஷாருக் கான், அவருக்கு ஒரு 20% போயிடும். மீடியா, டிவி, அட்வர்டைஸ்மெண்ட், இதுக்கு ஒரு 20% போயிடும். 80% போக பொருளோட அடக்க செலவு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்ட் 20 rupees. 20 ரூபா பொருளை நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்குறோம். இது ஒர்த்தா? கண்டிப்பா இல்ல. இது வந்து ஸ்மார்ட் பையிங்கா? இல்ல. டைரக்ட் செல்லிங்லாம் என்னது? மிடில் மேன் இல்லாம, பிராண்ட் அம்பாஸ்டர் இல்லாம குவாலிட்டியான பொருள் கன்சியூமருக்கு டைரக்டா கிடைக்குது. இதான் யார் சொல்லியிருக்கா? மறைந்த முன்னாள் சீனியர் லீடர், லெஜண்ட், ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிசினஸ் ஆஃப் 21st century. இத யார் ஜாயின் பண்ண சொல்றார்? யங் மேன் அண்ட் உமன் குளோபலி. இளைஞர்களும் உமன்ஸும் இதுல ஜாயின் பண்ணணும். பண்ணாதான் உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் அவுட்புட்டை யூத்ல எடுக்கீங்கன்னு சொல்றாரு. இவர் மட்டும் இல்ல, நிறைய லீடர் சொல்றாங்க. இதுல எந்தெந்த கம்பெனி இருக்காங்கன்னு பாருங்க. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், எல்லா லீடிங் எம்என்சி கம்பெனிஸும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கிறாங்க. இதோட டர்ன் ஓவர் பாருங்க. யுஎஸ்ஏ வந்து டெவலப்டு எக்கனாமி. அப்ப என்ன அர்த்தம்? அங்க இருக்கிறவங்க டெவலப்டு பீப்புள், எல்லாமே நாலேஜ் அதிகமான பீப்புள். அங்க என்ன டர்ன் ஓவர் நடக்குது?
2,12,500 கோடி டர்ன் ஓவர் நடக்குது. ஜஸ்ட் 32 கோடி பேர் தான் இருக்காங்க இந்தியால. இது ஓல்டு டேட்டா, கொஞ்சம் ஓல்டு டேட்டா. 150 கோடி பேர் இருக்கிறோம். என்ன டர்ன் ஓவர் நடந்திருக்கு? லெஸ் தேன் 10,000 crores. ஸோ இப்பதான் இந்தியா இஸ் அ ஸ்லீப்பிங் ஜெயண்ட். இதுல யார் வந்து ஏர்லியரா இந்த பிசினஸ் பண்றோமோ we can enjoy early. இல்லைன்னா காம்படிஷன் வந்துடும். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை இன்னொருத்தர் வந்து இந்த பிசினஸ் சொல்லி அவரோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டு போயிடுவாரு. ஸோ நெவர் எவர் டிலே ப்ரொமோட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ அருமையான வாய்ப்பு இது. இதுல யார் இருக்கான்னு பாருங்க. குளோபலி 26% தான் மேல் இருக்காங்க, 74% உமன்ஸ் இருக்காங்க. இட் இஸ் அ உமன்ஸ் பிசினஸ். வீட்டுல இருந்தே அழகா பண்ண வேண்டிய பிசினஸ். இந்த மீட்டிங்ல நிறைய உமன்ஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். நீங்க வீட்டுல இருந்தே பல லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு அருமையான இண்டஸ்ட்ரி. இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் போலாம். ரூல் நம்பர் 5, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா 8:30க்கு ஆரம்பிக்கிறோம், 9:30க்கு முடிக்கணும். ஒரு 5-10 மினிட்ஸ் ஓகே. லைஃப்ல யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு ஒரு சர்வே எடுத்தாங்க. ஜீனியஸ் 1000 பேர் இல்ல 1,00,000 பேரை எடுத்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்? எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்புக்கும் 24 ஹவர்ஸ், நமக்கும் 24 ஹவர்ஸ் இல்லையா? இந்த 24 மணி நேரத்தை யார் வந்து நொடி முதற்கொண்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவங்க தான் ஜீனியஸ் ஆகுறாங்க. டயம் வந்து உயிர் மாதிரி. போன உயிர் திரும்ப வருமா? வராது. போன செகண்ட் திரும்ப வரும். இப்ப நம்ம ஒரு 40 மினிட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்த 40 மினிட்ஸ் திரும்ப வருமா? வராது. ஒன்ஸ் லாஸ்ட் ஆல்வேஸ் லாஸ்ட். ஸோ டயத்தை ரொம்ப வேல்யூ பண்ணணும். அதை லைஃப் ஸ்டைலாகவும் பிரிச்சுக்கிடலாம். 8-8 ரூல் அப்படின்னு. 8 ஹவர் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், 8 ஹவர்ஸ் கண்டிப்பா ஸ்லீப் இருக்கணும், 8 ஹவர்ஸ் ஃபேமிலி, அதுல 3 ஹவர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பண்ணணும். ஹெல்த்துக்குன்னு ஒரு 3 ஹவர்ஸாவது கொடுக்கணும். லைஃப்ல முக்கியமானதுன்னு பார்த்துட்டோம் ஹெல்த். நம்ம அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஹெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணி, ஃபேமிலியை காம்ப்ரமைஸ் பண்ணி, சோல் அண்ட் சர்வீசஸை காம்ப்ரமைஸ் பண்ணி, ஹாபியை காம்ப்ரமைஸ் பண்ணி, எல்லாருமே காலையில இருந்து நைட்டு வர உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கோல் எதுவுமே ரீச் ஆகாது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் கோலை எழுதி அதுக்கு டெய்லி ஒர்க் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணணும். இதுதான் முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட். அதை எப்படி பிரிச்சுக்கலாம்? நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும், 4 பிரிச்சுக்கலாம். 2 ஃபர்ஸ்ட் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட், மெதுவா பண்ணிக்கலாம். 3வது டெலிகேட் பண்ணணும். லீடர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டெலிகேட்டிங் த ஒர்க், எல்லாத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. 4வது டோன்ட் டூ நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல யாரு என்ன பண்றாங்க? ஜீனியஸ் எல்லாமே டூ ஃபர்ஸ்ட் அண்ட் அர்ஜென்ட். எது ஃபர்ஸ்டோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டா திரும்ப வாய்ப்புகள் கிடைக்காது. ஸோ இது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 6, டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னா 2 விஷயம் வேணும். டிசிப்ளின் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். இந்த 2மே இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா ஆறுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவோ நாலேஜ் இருக்கலாம், பிஹெச்டி படிச்சிருக்கலாம், வேர்ல்டு டாப்பரா இருக்கலாம், பட் டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா யாருமே லெஜண்ட்ஸாவோ சாம்பியனாவோ ஆக முடியாது. நம்ம டிஎக்ஸ்எல்லாம் எடுத்துக்கிடுவோம், நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, இவங்ககிட்ட டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி கண்டிப்பா இருக்கும். இது இல்லைன்னா அவங்க போக முடியாது. கன்சிஸ்டன்சினா என்ன? பண்ண வேலையே திரும்ப திரும்ப பண்றது. பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க சச்சின் எடுத்துக்கோங்க, யாருனாலும் எடுத்துக்கோங்க, பிராக்டிஸ் தான். சாம்பியன்ஸ் ஆர் நாட் மேட் ஓவர் நைட், ஓவர் த டைம் தான் ஆகுறாங்க, ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு 21 நாள் ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணோம்னா அந்த ஹேபிட் ஆயிடுது. 90 நாள் பண்ணா லைஃப் ஸ்டைல் ஆயிடுது. ஸோ நம்ம எத்தனை பேர் டிஎக்ஷனை கன்சிஸ்டண்டா பண்றோம்? ஒரு 3 மணி நேரமாவது டிஎக்ஷனுக்காக நம்ம எஃபர்ட் போடுறோமா? மீட்டிங் கண்டக்ட் பண்றோமா? கன்சிஸ்டண்டா பண்ணுனா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் இல்லைன்னா growth கண்டிப்பா இருக்காது. எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் அவங்க grow ஆக முடியாது. இதான் டேட்டா. அதான் பாருங்க, டிசிப்ளின் லீட்ஸ் டு ஹேபிட், ஹேபிட் லீட்ஸ் டு கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி லீட்ஸ் டு growth. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 7, ஆல்வேஸ் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்மளை நம்பணும். எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே கடவுள்
நமக்கு ஒரு அருமையான உடம்ப கொடுத்திருக்காரு. எல்லா ஆர்கானும் அருமையா இருக்குது. நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல. நம்மள நம்பணும். இவரு பண்ணல, அவரு பண்ணல. நோ. நம்ம ஜெயிக்கலன்னா நம்ம பண்ணலன்னு தான் அர்த்தம். யார் எக்ஸ்கியூஸ் சொல்றாங்களோ, அடுத்தவங்கள காரணம் சொல்றாங்களோ, அவங்கள நம்பல. நான் திரும்ப சொல்றேன். தோத்ததுக்கு அடுத்தவங்கள காரணம் சொல்லுவாங்க. அவர் எனக்கு பண்ணல, இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நோ, இட் இஸ் யுவர் ஃபால்ட்ன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இவர் பாருங்க, ஆஸ்திரேலியால பிறந்தவரு, எனக்கு ரொம்ப பிடிச்சவரு, நிக் உஜிச்சிக் அப்படின்னு சொல்லி. இவருக்கு 2 காலும் கிடையாது, 2 கையும் கிடையாது. இப்படி இருக்கிறவரு ஸ்கூலுக்கு போறப்போ, ஸ்கூல்ல அங்க உள்ள சார் சொல்லியிருக்காரு, நீயும் ஒன் ஆஃப் த லெஜெண்ட் ஆவ, நீ நல்ல ஸ்பீக்கர் ஆகலாம்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்பீக்கர் இன் ஆஸ்திரேலியா. நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, இவரை பத்தி நிறைய ஸ்பீச் இருக்கும். இவரோட ஒர்க் எல்லாத்தையும் இவரே பண்ணுவாரு. வீட்டுல ஸ்விம்மிங் கூட பண்ணுவார். அதுக்கு என்னது? நெவர் எவர் கிவ் அப், செல்ஃப் கான்பிடன்ஸ். அவர் நம்பினாரு, ஜெயிச்சிட்டாரு. நமக்கு எல்லாமே கடவுள் அருமையா கொடுத்திருக்காரு. ஒய் காண்ட் வி? ஸோ எப்பயுமே நெவர் எவர் கிவ் அப். முன்ன வச்ச கால பின்ன வைக்கவே கூடாது. யோசிச்சு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டா போயிட்டே இருக்கணும். அதுதான் விஷயம். எக்காரணம் கொண்டும் டோன்ட் டர்ன் பேக் அப்படிம்பாங்க. ஸோ ரூல் நம்பர் 8, கண்டினியூஸ் லேர்னிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூலு. இது எல்லாமே முக்கியம்தான். ஸோ நம்ம நினைக்கும், காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன், லேர்னிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லவே இல்ல. லைஃப் இஸ் ஆல் அபவுட் கண்டினியூஸ் லேர்னிங். யாரு எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்காங்களோ, அன்னைக்கு அவங்களோட வளர்ச்சி ஸ்டாப் ஆயிடுச்சு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. எவ்வளவோ சேஞ்ச் இருக்கு. லைஃப் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். நேத்து உள்ளது இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு இருக்காது. ஸோ வி ஹாவ் டு அப்டேட் அவர் செல்ஸ். லீடர்ஸ் ஆர் லேர்னர் ஆல்வேஸ். மினிமம் 3 hours படிக்கிறாங்க. யாரு? எல்லா லெஜண்ட்ஸும் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. 24 hours-ல 3 hours-ங்கிறது அரௌண்ட் 10% ஆர் 15%. ஸோ இதை கண்டிப்பா பண்ணணும். கீப் லேர்னிங். இப்ப நம்ம டிஎக்ஸ்என் மீட்டிங் நடக்குது. எத்தனை பேர் நம்ம எல்லாரும் மீட்டிங் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் அட்வான்டேஜ் என்ன? கோவிடுக்கு முன்னாடி நம்ம ஜூம்ல இப்ப இன்னைக்கு இத்தனை பேர் கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆக முடியுமா? முடியாது. பிசிக்கல் மீட்டிங்லாம் எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்கு. டிராவல் பண்ணணும். இப்ப டெக்னாலஜி இருக்குது. லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம பிரெயின்ல பூட்டை போட்டுட்டோம். அடுத்து எதுவுமே உள்ள போகாது. என்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, நம்ம பிரெயினை ஒரு கப்பு மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இமேஜின் பண்ணிக்கலாம். அதுல டெய்லி காலையில நம்ம என்ன புது விஷயம் கொடுக்குறோமோ அதுதான் கப்பு கொடுக்குற வாட்டர். காலையில திரும்ப கப்பு எம்டி ஆயிடுது. திரும்ப ஏதாவது புது விஷயத்த கொடுக்கணும். அதுதான் பிக்சட் மைண்ட் செட், growth மைண்ட் செட் சொல்லுவாங்க. த மோர் யூ லேர்ன், மோர் யூ ஏர்ன். நம்ம எவ்வளவு பெரிய லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நம்ம இண்டஸ்ட்ரி நாலேஜை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற இண்டஸ்ட்ரி. டிஎக்ஸ்என் என்ன இண்டஸ்ட்ரி? இட் இஸ் a நாலேஜ் டிரான்ஸ்பர்மேஷன் இண்டஸ்ட்ரி. பொருளை விற்கிற இண்டஸ்ட்ரி இல்ல. ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குற இண்டஸ்ட்ரி. ஆரோக்கியத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குது, ஐஸ்வர்யத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குது, பாசிவ் இன்கத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குது. ஸோ அப்ப நம்ம எவ்வளவு தூரம் லேர்ன் பண்றோமோ, நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணணும். அதுல ஏதாவது 2 பாயிண்ட் நம்ம லைஃபை டர்ன் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்றவங்க நாலேஜ் எடுத்துக்கிட்டு, அதான் இன்புட் பைப் மாதிரி. இப்போ ஒரு இன்புட், ஒரு டேங்க் இருக்குது. இன்புட்ல வந்தா தானே அவுட்புட் போக முடியும். இன்புட்டே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம், அப்ப எப்படி அவுட்புட் கொடுக்க முடியும்? நோ. இட் இஸ் a நாலேஜ் டிரான்ஸ்பர்மேஷன் இண்டஸ்ட்ரி. லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இண்டஸ்ட்ரி. கீப் லேர்னிங், கீப் ஏர்னிங். ஒரு ஹார்ட்வேர்ட் ஸ்டடி இருக்குது. லைஃப்ல நம்ம நல்லா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் நீட் படிச்சுட்டேன், நான் கோல்டு மெடலிஸ்ட், எஜுகேஷன் டாப்பர். அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்காங்க? லாஸ்ட்ல பாருங்க, ஜஸ்ட் 15% மார்க் தான் டெக்னிக்கல் நாலேஜுக்கு. ரிமைனிங் என்ன இருக்குது? 85%. இது சொல்றது யாரு? ஹார்ட்வேர்ட் யூனிவர்சிட்டி. நம்ம இல்ல, வேர்ல்டு டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டி. 85% ஆஃப் கேரியர் சக்சஸ் கம்ஸ் ஃப்ரம் சாஃப்ட் ஸ்கில்ஸ். அது என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ்? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன், லீடர்ஷிப் அண்ட் EQ. இதுக்கு தான் 85 மார்க். நம்ம பிள்ளைங்களை என்ன சொல்லி படிக்க வைக்கிறோம்? நல்லா படி, நல்ல வேலைக்கு போ. பசுமரத்தாணி மாதிரி மண்டையில அடிச்சிடுறோம். நோ ஃப்ரெண்ட்ஸ். 85% அதர் ஏரியா இருக்குது. படிப்பு முக்கியம், பட் இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இதுக்கு நம்ம டெய்லி டைம் கொடுத்து லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்றதுன்னா லேர்ன் பண்ணிட்டு விடுறது இல்ல, அதை பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணாமல் நாலேஜ் இஸ் பவர் ஒன்லி இஃப் இட் இஸ் அப்ளைடு.
அப்ளை பண்ணாதான் பவர். இப்ப இந்த மீட்டிங் வந்திருக்கோம், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கோம், இதுல அப்ளை பண்ணாதான் பவர். மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இருந்தா பவர் கிடையாது. இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனிவேர் எல்ஸ் நம்மள. ஸோ லேர்னிங் இஸ் அ மராத்தான், நாட் அ ஸ்பிரிண்ட். ஸ்கூலோட படிப்பு முடியல, இந்த எண்டு மூச்சு முடியிற வரை லேர்னிங் லைஃப்ல இருக்குது. கீப் லேர்னிங், கீப் இம்ப்ளிமெண்டிங், அதான் முக்கியமான விஷயம். நிறைய புக்ஸ் இருக்குது, எனக்கு பிடிச்ச நிறைய புக்ஸை போட்டு வச்சிருக்கிறேன். இதுல இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அந்த புக் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 20 பக்கம் படிச்சாலே ஒரு வருஷத்துல 30 புக்கை படிச்சு முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தாலே வருஷத்துக்கு 70 மராத்தான் நடந்ததுக்கு ஈக்குவல். ஸோ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்மால் ஹேபிட்ஸ் தான் ஒரு பெரிய நமக்கு வந்து பிரேக் த்ரூவை கொடுக்கும். கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் மேட்டர்ஸ். இன்டென்சிட்டி கிடையாது. இன்டென்சிட்டினா ஒரு ஆர்வத்துல போய் நான் 4 நாள்ல பண்ண போறேன், 5 நாள்ல பண்ண போறேன். நோ ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் அ மராத்தான், நாட் அ ஸ்பிரிண்ட். ரூல் நம்பர் 9, குட் டு கிரேட். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நான் அந்த இடத்த அடைஞ்சிட்டேன், அந்த இடத்துல என்ன வரும், ஒரு கம்ப்ளசன்சி வரும். போதும், நம்ம தான் இந்த அளவுக்கு வந்துட்டோம்ல. என்னைக்கு போதுங்கிற மனப்பான்மை வருதோ அன்னைக்கு நம்ம டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு பின்னாடி இருக்கவங்க ஓவர்டேக் கொண்டு போயிடுவாங்க. கோல் செட்டிங் அப்படின்னா லாங் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்றோம்னா அந்த கோலை ரீச் பண்ணிட்டா நெக்ஸ்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு எக்காரணம் கொண்டும் நேத்து பண்ணதை விட இன்னைக்கு பெஸ்டா பண்ணணும். அதான் குட் டு கிரேட். நேத்து என்ன பண்ணோம் அதை விட இன்னைக்கு பெஸ்டா பண்ணணும், சிறப்பா பண்ணணும். கீப் கண்டினியூயிங். இது பாருங்க, டெய்லி 1% அவரோட எஃபர்ட்டை இம்ப்ரூவ் பண்றாரு. ஜஸ்ட் 1% பெட்டர் தேன் எஸ்டர்டே. அது என்ன ஆகுதுன்னு பாருங்க, 1 இயர்ல 37 மடங்கு growth கொடுக்குது. இட் இஸ் நாட் 37%, 3700% ஃப்ரெண்ட்ஸ். 37 மடங்கு வளர்றதுக்கு வாய்ப்பு தான் குட் டு கிரேட். ஸோ எக்காரணம் கொண்டும் நம்ம ஒரு இடத்த அடைஞ்சிட்டோம் நினைக்கவே கூடாது. வாட் நெக்ஸ்ட்னு போகணும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப முக்கியமானது. இப்ப பார்த்த எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம், ஆனா இது இல்லைன்னா எல்லாமே ஜீரோ. ஹெல்த்துக்கு அடுத்து அது என்னது, ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்னது, இவர் சொல்லி நான் கேட்கவா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் சீனியரு, இவர் ஜூனியரு அப்படின்னு கிடையவே கிடையாது. எந்த விஷயத்த யாரு சொல்றான்னு முக்கியம், சாரி என்ன விஷயம்னு முக்கியம், யாரு சொல்றான்னு முக்கியம் இல்லை. நம்ம நிறைய பேர் பார்ப்போம், ஆட்டிடியூட் பிரச்சனை நிறைய இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன எனக்கு சொல்றது. அப்படி இருந்தா கண்டிப்பா நம்ம லைஃப்ல எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் இட் வில் பி கன்சிடர் ஜீரோ. ஆட்டிடியூட் 95%, டேலண்ட் 5% ஃப்ரெண்ட்ஸ். டேலண்ட் 5 மார்க் தான், ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். அது எப்படி சொல்லலாம், கிராட்டிடியூட் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட். நம்ம லைஃப்ல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நம்ம அச்சீவ் பண்றது அடுத்தவங்களுக்கு இல்லாம இருக்குது. என்னைக்காவது நம்ம அதை கடவுளை டெய்லி தேங்க் பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸை தேங்க் பண்ணணும். நமக்கு நல்ல நல்ல பாதைகளை காமிச்சு கொடுத்துருப்பாங்க. அவங்கதான் லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஸ்பார்க். அவங்கள மென்டார்னு சொல்லலாம், குருன்னு சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம என்னைக்கும் கிராட்டிடியூடா இருக்கணும். நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு என்னைக்குமே கிராட்டிடியூடா இருக்கணும். கிராட்டிடியூட் அண்ட் ஹம்பிள்னஸ் இருந்தாதான் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். நோ கிராட்டிடியூட், நோ ஹம்பிள்னஸ், நோ ஆட்டிடியூட். ஸோ இதான் 10வது பாயிண்ட். ஸோ நான் சம்மப் பண்ணிடுறேன். லைஃப்ல 3 ஃப்ரீடம் வேணும். ஃபினான்சியல் ஃப்ரீடம், அது இருந்தாதான் டைம் ஃப்ரீடம் கிடைக்கும். ஹெல்த் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். ஸோ 3 ஃப்ரீடம் இருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், ஈட்டு, பிளே, ஸ்லீப், ரிப்பீட். குழந்தை எப்படி இருக்குது, இதைதான் பண்ணிட்டு இருக்குது இல்லையா. நம்ம லைஃப்லயும் ஒரு ஹாப்பியா இருக்கணும்னா டிஎக்ஸ்என் அருமையான வாய்ப்பு கொடுக்குது. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் ஃபாலோ த மெஜாரிட்டி, ஃபாலோ த ரைட் வே. இந்த பக்கம் நிறைய கிரௌடு போறாங்க பாருங்க, இவங்களாம் என்ன கிரௌடு, ஆரோக்கியம் என்னன்னே தெரியல. they don't know how to get the health lifestyle. பாசிவ் இன்கம்னா என்னன்னே தெரியல, ஆக்டிவ் இன்கம் தான் நம்பி இருக்கிறாங்க. லைஃப் ஸ்டைல்லாம் என்னன்னு தெரியல. இந்த பக்கம் யார் போறா, ஒரு ப்ராப்பரா டிஎக்ஸ்எனை யூஸ் பண்றவங்க, அதை வந்து கரெக்டா மென்டாரோட கைட்லைன்ஸ் பண்ணி போறவங்க லைஃப்ல எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதான் நம்மளோட விஷன் பாத்தீங்கன்னா, டிஎக்ஸ்என் விஷன் என்னது, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். இதுக்கு மேல லைஃப்ல எதுவுமே தேவைப்படாது. டிஎக்ஸ்என் இல்லைன்னா இது எதுவுமே கிடைக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப நான் ஒரு குட்டி ஸ்டோரியோட முடிச்சிடுறேன். ஒரு முனிவர் இருந்தாரா,
பயங்கர பிரில்லியண்டான முனிவர். அவர்கிட்ட 2 குறும்புக்கார பசங்க போயிருக்காங்க. பசங்க போய் இவர்கிட்ட ஏதாவது நம்ம கேள்வி கேட்டு இவரை சொல்ல விடாம ஆக்கணும், இவரை பதில் சொல்ல விடக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பையன் ஒரு பட்டர்ஃப்ளை உயிரோட இருந்திருக்குது. அத உயிரோட கையில இப்படி பிடிச்சு வச்சு பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. கையில உள்ளல கைய பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, குருவே என் கையில ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, அது உயிரோட இருக்கா செத்து போயிருக்கா அப்படின்ட்டு. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, உயிரோட இருக்குன்னு சொன்னா அப்படி ஒரு நசுக்கு நசுக்கி கொண்டு போட்டுருவோம், செத்து இருக்குன்னு சொன்னா பறக்க விட்டுருவோம் அப்படின்ட்டு. அவர் சொன்னாராம், அது உயிரோட இருக்கிறதும் செத்து போறதும் உன் கையில தான்பா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப என்ன மெசேஜ் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் நம்ம கனவுகளை நனவாக்குறது யார் கையில இருக்கு சொல்லாமா? எப்படி பட்டர்ஃப்ளை உயிரோட இருக்குது செத்து போறது அவர் கையில இருக்கோ, இப்ப நம்ம பார்த்த 10 விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது யார் கையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கையில தான் இருக்கு. சூப்பர். சோ இதான் விஷயம். டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் இன்டு ரியாலிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாட் ஹேப்பன் எவ்ரி டைம். ஆப்பர்ச்சுனிட்டிய 100% இம்ப்ளிமெண்ட் பண்றது நாட் ஈவன் 3% ஃப்ரெண்ட்ஸ். இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா அவங்க ஜீனியஸ் கேட்டகரி, அவங்க எக்ஸ்ட்ராடனரி ஆயிருவாங்க. நாளைக்கே நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த 10 பிரின்சிபலை எவ்வளவு தூரம் முடியுமோ, எது ஈஸியா இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. இந்த 10 ஃபாலோ பண்ணிட்டா லைஃப்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். ஒன்ஸ் அகைன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎக்ஸ்என் மேனேஜ்மெண்ட்டுக்கு, டாக்டர் ரஞ்சன் சாருக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பாலா. Thank you, Sam sir. So wonderful presentation. So ரூல் நம்பரை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டிஎக்ஸனோட சேர்த்து. ஸோ லீடர்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபீட்பேக்ஸோட நம்ம ஃபைன் கன்க்ளூட். பரிமளா மேம், குட் மார்னிங். குட் மார்னிங் குட் சாம் மார்னிங். சார். குட் மார்னிங். குட் மார்னிங் பரிமளா மேடம். எக்ஸலண்டா இருந்துச்சு சார். எல்லா டாபிக்குமே, அதாவது 10 பாயிண்ட்ஸுக்கும் கரெக்டா எவ்வளோ கனெக்ட் பண்ணணுமோ அவ்வளோ சூப்பரா கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நல்ல வேளை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்க, அப்படி சொல்லணும். எஸ், தேங்க்யூ. இந்த செஷன் கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சருக்கும் இதை நம்ம ரெக்கார்டிங்ல இருக்கிறனால ஃபார்வர்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பரிமளா மேம். ஸோ மேம் சொல்ற மாதிரி ஸோ ஒவ்வொரு ரூல் நம்பரையும் டிஎக்ஸனோட எப்படி கனெக்ட் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ்லேருந்து, பிளான்லேருந்து, வெல்த்லேருந்து, ஹெல்த்லேருந்து, ஸோ எல்லாமே ப்ராப்பராக எப்படி சொல்றது, ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான் அந்த ரூல் நம்பர்ஸ் மூலியமா சாம் சார் கொடுத்துருக்காரு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ லீடர்ஸ், நீங்கள் வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். நம்ம ஃபைனலாக நம்ம டாக்டர் சாரோடைய ஃபீட்பேக்ஸோட நம்ம முடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லீடர்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம். குட் மார்னிங் சார். யாரு? ரேவதி மேம், குட் மார்னிங் மேம். சார், அவர் தெளிவா சொன்னாரு சார். அந்த பாயிண்ட்ஸ்லாம் சார், அது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தது, தெளிவா அழகாவும் இருந்தது சார். எல்லாரும் அதை பார்த்து கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். நல்லா பண்ணீங்க சார் சாம் சார். தேங்க்யூ ஸோ மச் ரேவதி மேடம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ரேவதி மேம். ஸோ நரேந்திர பாபு சார், குட் மார்னிங். Good morning. குட் மார்னிங் சார். So, good morning, Doctor. Good morning, Bala, and good morning, Sam, sir. குட் மார்னிங் நரேந்திர பாபு சார். So, really, ரொம்ப எக்ஸலண்டா, அதாவது காலத்தின் கட்டாயம், why DXN and what are the benefits in DXN, why should we do DXNன்றது ரொம்ப ஹெல்த் வைஸ், வெல்த் வைஸ், அதே டைம்ல டைம் பவுண்டடா, இந்த ஸ்மார்ட்ன்றதுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், ரியலிஸ்டிக் என்ற விஷயங்கள் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் த ஃபோர்காஸ்டர்ஸ் சொன்னதெல்லாம், பால்சன், பில்சர், அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி
எடுத்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ரியலி எக்ஸலண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ரியலி கீப் க்ரோயிங் அண்ட் கீப் டாக்கிங். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ நடராஜன் பாபு சார். தேங்க்யூ பாபு சார். ஸோ தேங்க்யூ. 9:30 மணிக்கு ஸ்டாக் பாயிண்ட்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் ஆல்சோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செந்தில் சார். சார் ஷியாம் சார் ரொம்ப அற்புதமா எடுத்தார் சார் ஃபங்க்ஷன். ரொம்ப அற்புதமா இருந்தது மீட்டிங். ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஒவ்வொரு பிரிச்சு ரொம்ப அற்புதமா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீடம், அதேபடி எப்படி என்ன மணி தேவை எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாரு. தேங்க்யூ ஷியாம் சார். ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ஸ்பீக்கர் இருந்துட்டு ஒவ்வொரு நியூஸ் இதுல வருது. அதனால நம்மளுடைய மோட்டிவேட்டுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ டு எவரிபடி. டாக்டர் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் செந்தில் சார். நெக்ஸ்ட் இளங்கோவன் சார், குட் மார்னிங். DXN, good morning, Sam. Good morning. குட் மார்னிங் இளங்கோவன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சூப்பர். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப சிம்பிளாகவும் ஹம்பிளாகவும் கொடுத்தீங்க. இது எனக்கு ரொம்ப ரீகலெக்ட் பண்ணது. இந்த கடைசியில கதை சொன்னது கூட எங்களுக்கு 2001 என்னுடைய அப்ளைன்னு சொன்ன கதை. இது 2000 அப்ளைன்னு சொன்ன கதை. அப்படியே எனக்கு டாக்டர் குமாரசாமின்னு ஃபர்ஸ்ட் கிரவுன் டைமண்ட் இப்போ இல்லை. எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியர். அதாவது இந்த ட்ரீம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன், கிறிஸ்டலைசேஷன் அண்ட் ஆக்சுவலைசேஷன். அப்படி அது மாதிரி அந்த இந்த விஷனையும் எப்படி தெளிவாகவும் அதே சமயத்துல தெளிவா கிறிஸ்டல் கிளியரா பண்ணா ஆக்சுவலா ஆகி போயிடுது. அதாவது வித்தவுட் த விஷன் த பீப்புள் பேரிஷ். உங்க பைபிள்ல உள்ள விஷயம் தான் அது. வித் விஷன் பீப்புள் வில் ஃபிளாரிஷ். அதாவது ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்தீங்க. உங்களுடைய சேவை உங்க டீமுக்கும் நம்ம டிஎக்ஸ்என் கம்யூனிட்டிக்கும் டிஎக்ஸ்என் இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுடைய சேவை, உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா எல்லா பாட்டையுமே கவர் பண்ணீங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இதுக்கு நான் சும்மா உங்களை இதுபடுத்துறதுக்கோ மிகைப்படுத்தி சொல்வதற்கோ எதுவுமே இல்லை. நீங்க கடைசியில கொடுத்த அந்த புக்ஸ் அத்தனை புக்கும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அத்தனை புக்கும் நான் வச்சிருக்கேன், அத்தனை புக்கும் படிச்சிருக்கேன். அதனால ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அது நாலேஜபிள் பர்சன். அந்த லீவ்ல ஒரு கிரவுன் அம்பாசிடர் பேச முடியாத விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் எல்லா ஹெல்த், வெல்த் அண்ட் ஃப்ரீடம் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சல்யூட். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி இளங்கோவன் சார். எனக்கு அந்த கதையை சொன்னது எங்களோட சீனியர் லீடர் திரு நடராஜன் சார். அவருக்கு தான் நான் கிரெடிட் போனோம். கடைசி பட்டர்ஃப்ளை கதை எனக்கு சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட மோட்டிவேஷன் ரியலி இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ இளங்கோவன் சார் ஒன்ஸ் அகைன். ஸோ நீங்க சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாம் சார் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுப்பாருன்னு நம்புறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இளங்கோவன் சார். ஸோ தேங்க்யூ இருக்காரு. ஸோ அண்ட் ஃபைனலா நம்மளுடைய ரஞ்சன் சாரோடைய ஃபீட்பேக்கோட நம்ம இந்த மீட்டிங் கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ குட் மார்னிங் டாக்டர் சார். குட் மார்னிங் பாலா. குட் மார்னிங் சார். Sam. Good morning, Doctor. All the great leaders. ஸோ இன்னைக்கு உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் அப்ரிஷியேட் பண்ண விரும்புகிறேன்னாக்கா வித் ஸோ மச் ஆஃப் கிளாரிட்டி, அந்த தெளிவாக நீங்கள் அந்த 10 ரூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்
அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. ஸோ இதுல இந்த 10ல் 1 வந்து நம்ம சரியா பண்ணலைன்னாலும் நமக்கு தடை வரும். ஸோ அந்த 10 ரூலும் ரொம்ப 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 முக்கியம். அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி டிஎக்ஸ்என்ல நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி அச்சீவ் பண்ணவங்க இந்த மீட்டிங்லயே நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 45 பேர் 46 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எத்தனை நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க. 20 வருஷம் 25 வருஷம் டிஎக்ஸ்என்ல இருக்கிறவங்க, அச்சீவ் பண்ணவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்து என்ன நான் சொல்ல விரும்புறது என்னன்னாக்க, நம்ம நிச்சயமாக ஒரு நேரத்தையும் உழைப்பையும் போட்டா டிஎக்ஸ்என்ல வெற்றி அடையலாம். முக்கியமா நம்ம ஆரோக்கியம் பெறலாம். ஸோ என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்க, எப்பப்போ நேரம் கிடைக்குதோ நான் இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய அந்த ஓல்டேஜ் அந்த ஒரு ரெசிடுவல் இன்கம் வரணும்னு தான் நான் டைம் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த டிஎக்ஸ்எல் இன்வெஸ்ட் பண்ண அந்த டைம் வந்து பல பேருக்கும் பலனா இருந்தது. ஒரு 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 உதவியா இருந்தது. என்னுடைய நாலேஜ் என்னென்ன படித்து தெரிஞ்சு பகிர்ந்துக்கிட்டனோ நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு. அது மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம கரெக்டாக நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவங்கள வெற்றி அடைய செய்யணும். அதுதான் ஒரு லீடருக்கு அழகு. ஸோ அந்த மாதிரி இந்த மீட்டிங்ல சில லீடர்ஸ் இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கோம். செய்ய முடியும். நிச்சயமாக டிஎக்ஸ்என்ல வெற்றி அடைய முடியும். ஸோ அந்த 10 ரூலையும் கரெக்டா நீங்க சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கிறத நீங்க தெளிவா சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு உங்க ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நீங்க கொடுக்கணும். நீங்களும் டிஎக்ஸ்என்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து நீங்க ஒரு கிரவுன் அம்பாசிடரா வரணும். உங்களுக்காக இல்லை, இந்த இளங்கோவன் சார் குறிப்பிட்ட மாதிரி அந்த டிஎக்ஸ்என் குடும்பத்திற்கு நீங்க வந்து ஒரு பெரிய தொண்டு செய்யணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. டிஎக்ஸ்எல்ல நீங்க நிறைய அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்க நிச்சயமா வெற்றி அடைவீங்கன்னு நான் நம்புறேன். அதற்காக பிரார்த்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் மிஸ்டர் சாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா நீங்க கிரவுன் அம்பாசிடர் அந்த ஒரு நிலையை அடைவீங்க. ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க ஒரு டிஎக்ஸ்என்ல ஒரு பெரிய ஒரு லீடரா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்களாம் எங்களுக்கு கிடைச்சது ரியலி பிளஸ்ட் அண்ட் வி ப்ரிவிலேஜ்டு. ஸோ ரியலி வி ஆர் பிளஸ்டு டாக்டர். உங்களோட மோட்டிவேஷன் மீன்ஸ் அ லாட். ரியலி வி ஆர் பிளஸ்ட் அண்ட் ப்ரிவிலேஜ்டு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ டாக்டர் சார். ஸோ உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாம் சார் ஒன்ஸ் அகேன். ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா. ஸோ இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயத்த 40 மினிட்ஸ்க்குள்ள நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அதுதான். பட் அதுல எவ்வளவு விஷயத்த நம்மளுக்காக இதை ஆட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே நோட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் சாம் சார்ட் வந்து ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ அண்ட் இந்த மீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா அவரு ஓனா இண்டிவிஜுவலா அவரு இனிஷியேட் பண்ணி நான் இந்த மீட்டிங் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி லீடர்ஸ் நீங்க நிறைய டாபிக்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த தர்ஸ்டே மீட்டிங்ல உங்களுடைய பங்களிப்பை நீங்களா முன் வந்து கொடுங்க. ஸோ தட் இப்போ இன்னைக்கு சாம் சார் ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. அவர் கொடுத்த விஷயம் இன்னைக்கு எவ்வளோ பேர் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக், எவ்வளோ பேருக்கு ஒரு நியூ லேர்னிங்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இந்த மாதிரி லீடர்ஸ் நீங்க எல்லாருமே முன் வாங்க. ஸோ இதுக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இன்னைக்கு இந்த ஒண்டர்ஃபுல்லான ஒரு செஷன் கொடுத்த சாம் சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சாம் சார் ஒன்ஸ் அகேன். ஸோ
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்த எல்லா லீடர்ஸ்க்கும் ஸோ பெரிய தேங்க்ஸ், ரைட் ஃப்ரம் பரிமளம் மேம் டு ஸோ நம்மளோட இளங்கோவன் சார் அண்ட் டாக்டர் ரஞ்சன் சார் வரைக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய செந்தில் சார், ஸோ எமர்ஜிங் ஸ்பீக்கர், ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அவராகவே மந்த்லி நான் மீட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு முன் வந்து இப்போ ஸ்பீக்கராக எமர்ஜ் ஆகி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் அவருடைய செஷன், ஸோ அதுவும் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். தேங்க்யூ சாம் சார், தேங்க்யூ இளங்கோவன் சார், தேங்க்யூ டாக்டர் சார். ஸோ இந்த மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் பாலா. தேங்க்யூ. உங்களோட டெடிகேஷன், we are really blessed. Tamil people and Kerala also now. You are one of the youngest and energetic என்ன சொல்றது, எங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர் சார். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரிபடி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ எவ்ரிபடி. அட்டன் பண்ண எல்லாருக்கும் இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.